ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எப்படி நேச்சுரல் கேஸ் ஃபியூச்சர் கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத விரிவாக பார்க்கலாம். ஸோ நம்ம எவ்ரிடே இந்த எல்டர் இம்பல்ஸ் சிஸ்டம், இந்த ஸ்ட்ராட்டஜி அண்ட் அலாங் வித் சம் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி இன்ட்ராடே ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத டெய்லி பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி நம்ம கமாடிட்டி செக்மெண்ட்டில் நேச்சுரல் கேஸ் நேச்சுரல் கேஸில் நம்ம எப்படி ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படின்றத விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டே டியூன் வித் மீ டில் எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. சரிங்களா? ஸோ நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்னங்க. நீங்கள் ரெகுலராக நம்ம வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு என்ன கேண்டில் எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்ற மெத்தட்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே க்ளோஸ் எங்கெங்கே இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா 25/4 எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 165.32 க்ளோஸ் ஆகிருக்கு. ஆமாம் தானே? ஸோ இப்போ 165.36 அப்படின்றது ப்ரீவியஸ் டே லோ அண்ட் க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணோம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த சேனலில் பேசிக் வீடியோஸ் நம்ம எதுவும் ஷேர் பண்ண போதில்லை. வெறும் ஒன்லி நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோ மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த பேசிக் எதுவும் தெரியல அப்படின்னா யூ கேன் கோ டு த அதர் யூடியூப் சேனல் அண்ட் சி அண்ட் ஸ்டடி த பேசிக். ஸோ இந்த நம்ம சேனலில் ஒன்லி அட்வான்ஸ்டு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ முன்னாடி நாளுடைய க்ளோசிங் ப்ரைஸ் அண்ட் லோ ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா 26 கமாடிட்டி மார்க்கெட் எப்போங்க ஓப்பன் ஆகும்? 9 o'clock ஓப்பன் ஆகும். டில் 9 to 11:30 வரைக்கும் மார்க்கெட் நடக்கும். ஓகேவா? ஸோ மார்னிங் 9 o'clock என்ன ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அது எங்கே ஃபார்ம் ஆகிருக்குன்னா ப்ரீவியஸ் டேவுடைய க்ளோசிங் மேலே ஃபார்ம் ஆகிருக்கு. அப்படின்னு என்னங்க அர்த்தம்? க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் க்ளோசிங் ப்ரைஸ்க்கு மேலே ஒரு க்ரீன் கலர் ஃபார்ம் ஆனால் என்னங்க அர்த்தம்? ஸோ அது மார்க்கெட் ஒரு புல்லிஷ் சென்டிமெண்ட்டாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம்? அந்த கேண்டில் க்ளோஸ் முடிஞ்சப்பறம் நம்ம என்ட்ரி பண்ணியிருப்போம். 1:2 ரிஸ்க் ரிவார்டு வச்சுருப்போம். ஸோ மார்க்கெட் பார்த்தி அப்படின்னா R1 லெவல் அரௌண்டு 175.53 வரைக்கும் கூட மார்க்கெட் ரீச் ஆகும். நமக்கு என்னங்க ஃபார்ம் ஆகிருக்கும்? ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். எப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்டு 11:30 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும் நம்ம எடுத்த ஃபஸ்ட்டு ட்ரேட். ஸோ அந்த கேண்டில் கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் காஸ்ட் டு காஸ்ட்லேயே எக்ஸிட் ஆகிருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்போங்க என்ட்ரி ஆகும்? அரௌண்டு 11:30 நம்ம என்ட்ரி கொடுத்துருப்போம். ஸோ நம்மளுடைய என்ட்ரி ப்ரைஸ் எதுங்க? 166.09 நம்மளுடைய என்ட்ரி ப்ரைஸ். ஸோ நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் எங்கெங்க இருக்கும்? இன்றைக்கான லோ அரௌண்டு 167.2 நம்ம என்ட்ரி ஆகிறது அரௌண்டு ₹2 நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். ஸோ 1:2 ரிஸ்க் ரிவார்டு அப்படின்னு நம்ம ₹4 வச்சுருப்போம். 166 நம்ம செல் என்ட்ரி எடுத்திருப்போம். அப்படின்னா புட் ஆப்ஷனை பை பண்ணியிருப்போம். அப்படி இல்லைன்னா ஃபியூச்சர் நம்ம செல் பண்ணியிருப்போம். ஸோ ₹2 தான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். பட் ₹4 நம்ம டார்கெட்டாக வச்சுருப்போம். நம்ம ₹4 எங்கே ஹிட் ஆகிருக்கும்? அரௌண்டு 162 நமக்கு எப்போ என்ட்ரி ஆகிருக்கும் எக்ஸிட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்டு 6 o'clock நமக்கு 5:30 நமக்கு எக்ஸிட் வந்திருப்போம். ஓகேவா? ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு கன்சாலிடேட்டட் மூமெண்ட்லேயே தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ட்ரி கிடச்ச டைம் பார்த்தீங்கன்னா 11:30 கிடச்சிது. அதுக்கப்புறம் இங்கே அரௌண்டு இங்கே நமக்கு பிவோட் பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த பிவோட் பாயிண்ட்ஸ் அதுக்கு மேலே ட்ரேட் ஆனால் மார்க்கெட் புல்லிஷ் சென்டிமெண்ட் ஆகும். அது கீழே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா அது பெரேஜ் சென்டிமெண்ட்டாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ மார்க்கெட் அந்த பிவோட் பாயிண்ட்ஸ் வந்த உடனே என்ன இருக்குது? அரௌண்டு ஒரு 1.25 மணி நேரம் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு கன்சாலிடேட்டட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு கீழே பிவோட் பாயிண்ட்ஸு கீழே க்ளோஸ் வச்சுருக்குறாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா செல்லர்ஸ் டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தான் அர்த்தம்.
ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரி ஆகிருக்கிறது கேண்டில் வந்து 11:30 என்ட்ரி ஆகிருக்கும். 1:2 ரிஸ்க் ரிவார்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 5:30 நம்ம எக்ஸிட் ஆகிட்டு 1:4 ரிஸ்க் ரிவார்டில் நம்ம ஈஸியாக வந்து இந்த ட்ரேடு முடிச்சிருக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் வித்து இந்த எல்டர் இம்பல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டெய்லி வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு எடுங்க. பட் கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணுறது பிகினராக இருந்தீங்க அப்படின்னா பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா இது வந்து நாட் கேஷ் செட்டில்மெண்ட்டு. ஸோ நீங்கள் வந்து டெலிவரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை அப்படின்னா சம் பெனால்ட்டி சம் அதர் இஷ்யூஸ் வரும். ஸோ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி டேட்டு இதெல்லாம் பார்த்துட்டு ட்ரேட் எடுக்கிறது பெஸ்ட். ஐ எம் நாட் a SEBI registered research analyst. Before you take any trade in commodity segment or in the stock market, please consult your financial advisor. I am not responsible for your profit and losses. So these videos purely made for an educational purposes only. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு எஜுகேஷன் வீடியோ ஜஸ்ட்டு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது உங்களுக்கு வர லாஸ் அண்ட் ப்ராஃபிட் வந்து எந்த விதத்துலையும் நான் வந்து காரணம் கிடையாது. சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் strategy and my channel and my content that I am uploading every day to my YouTube channel, so please share and like this video. So your like and your share make me to do better videos and more useful content to all of you. Thank you so much friends for watching this video.